வணக்கம் உறவுகளே, அனைவருக்கும் மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் மாட்டுப்பொங்கலுக்கு காலையே வந்துட்டு எழுந்திரிச்சு டீயெல்லாம் ஒடிச்சு குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நாட்டுக்கோழி வாங்குறது தான் கிளம்பிட்டோம் கடைக்கு. நாட்டுக்கோழி வாங்கிட்டோம். ஒரு கோழி வந்துட்டு என்ன அளவு இருக்குது, 1 கிலோ 1 கிலோ 1.5 கிலோ அந்தளவு இருக்கிற அளவு வந்துச்சு. அப்படி அந்த வெயிட் போட்டு தான் அந்த கோழி வந்துட்டு கட் பண்ணி கொடுப்போம். நீங்கள் கிலோ 1/2 கிலோ 1 கிலோ 1 கிலோ அப்படி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்களும் சரி 1 கிலோ வந்துட்டு எந்த அளவுக்கு வெயிட் இருக்குது அப்படியே முழுசாக போட்டு வெயிட் போட்டு கட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் வெயிட் போட்டு கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்கன்னா காடையுமே அந்த கடையில் வச்சுருந்தாங்க. ஒரு காடை 80 ரூபாய் 90 ரூபாய் தெரியல சொல்லியிருந்தாங்க. அதுலேயும் ஒரு காடை செத்து போயிடுச்சிங்க. இந்த குளிருக்கு பாவம் மனுஷங்களால நம்மளால் குளிர் தாங்க முடியல. அந்த குளிருக்கு காடை மட்டும் தான் உயிரோடு இருக்கும். அதுவே ஒன்று இறந்துருச்சு. பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கிட்ட இருந்த கோழியை வந்துட்டு நல்லா என்ன பண்ணாங்கனாக்கா தண்ணியை காய வச்சு அதில் வெந்தெண்ணில் எடுத்து முக்கி அதோட தோல்லாம் நல்லா எடுத்துட்டு அப்புறம் மஞ்சத்தூள் போட்டு அதை வந்து நெருப்பில் வாட்டி அதுக்கப்புறமா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டு கொடுத்துருந்தாங்க. நாங்களும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வேண்டிட்டு குழம்பு வச்சு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னோடய வேலையை ஆரம்பிச்சிட்டேன். என் மாமியை சாப்பாடு முன்னாடியே வச்சுருந்தாங்க. பார்த்தீங்கன்னாக்கா சாப்பாடு வேலையை முடிஞ்சு வாங்க என்னென்ன செஞ்சுருக்குங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி விறகடுப்பில் என் மாமியார் நான் வரத்துக்குள்ளேயே சாப்பாடு வச்சுட்டாங்க. பானையில் தான் வச்சுருக்கோம், குக்கரில் வைக்கல. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா விறகடுப்புலேயே வந்துட்டு கோழி வந்துட்டு வேக வச்சு கொஞ்சம் சூப் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு எப்பவும் போல் கரம் மசாலா இந்த பட்டை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வீட்டில் அரைச்சி வச்சுருந்த மிளகாத்தூள் அதையும் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேருந்து எல்லாமே வீட்டில் அரைச்சது தான். ஒரு 2 உருளைக்கிழங்கு கூட சேர்த்துட்டு நல்லாவே மிளகு ஜீரகம் சோம்பு எல்லாம் அரைச்சிவிட்டு நல்லா காரசாரமாக சூப்பராக வச்சாச்சு. அதிலே கொஞ்சோண்டு வந்துட்டு கறியை எடுத்து அதில் சின்ன ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டு பொடிசாக கறியையும் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மிளகுத்தூள் மட்டும் சேர்த்து நல்லா சூப்பராக ஃப்ரை பண்ணி வச்சாச்சு. இது கூட கொஞ்சம் ரசம் இருந்தால் நல்லா இருக்குங்களா, அதை மட்டும் இப்படி மிஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ரசத்தையும் கொஞ்சம் வச்சுட்டோம். ரசம் வந்துட்டு புளி சேர்க்கலை, வேறு தக்காளி மட்டும் சேர்த்து எப்போ போல் மிளகு சீரகம் அரைச்சி ஊற்றி ரசம் வச்சாச்சு. எங்கள் வீட்டில் என்ன தான் மழை பெஞ்சாலும் வெயில் அடிச்சாலும் குளிராக இருந்தாலும் ஒரு தயிர் சாப்பிட்றதுக்கு ஒரு ஜீவன் இருக்குது. அது வேறு எல்லாம் என் வீட்டுக்காரங்க தான். அவங்களுக்கு தயிர் ரெடி பண்ணி வச்சாச்சு. வாழை இலையும் போட்டாச்சு. சாப்பாடும் பரிமாறியாச்சு. என் பையன் தயிர் போட்டு அந்த உருளைக்கிழங்கையும் நாட்டுக்கோழி ஃப்ரை பண்ணி பார்த்திங்கன்னா அதை வச்சு சாப்பிட்டேன். என் வீட்டுக்கெல்லாம் சாப்பிட வச்சுட்டாங்க. எல்லோரும் சாப்பிட வச்சுட்டா. நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே.